பெரியகுளத்தில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆங்கில புத்தாண்டு மற்றும் பிரதோஷத்தை முன்னிட்டு அருள்மிகு ராஜேந்திர சோழீஸ்வரர் மற்றும் பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்றது. இதில் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்து சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரையில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனுரை அருள்மிகு ராஜேந்திர சோழீஸ்வரர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆங்கில புத்தாண்டு மற்றும் இந்த ஆண்டின் முதல் பிரதோஷத்தை முன்னிட்டு முருகன், சிவன், நந்தி, அம்பாள் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு பால், தயிர், பன்னீர், சந்தனம், குங்குமம், இளநீர், விபூதி, மஞ்சள், பழங்கள், தேன் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் சுவாமிக்கு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்த முருகப்பெருமான் காளை வாகனத்தில் அமர்ந்து பக்தர்களால் தோளில் சுமந்தபடி கோவிலில் வளாகத்தில் 3 முறை வலம் வந்தார். அப்பொழுது கோயிலில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சரணகோஷங்கள் எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. காலை முதல் இரவு வரை பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.